ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான சிக்கன் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறமா சிக்கன் துண்டு மிக்சி ஜாரில் அரைச்சது அதையும் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, கறி மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறமா பிரெட் கிராம்ஸ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு முட்டையை இதில் உடச்சி ஊற்றி லைட்டாக பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோ தான். அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்தாச்சு. வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருள் மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள், மஞ்சள் தூள் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்த சிக்கன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து அதில் உள்ள தண்ணியிலே நமக்கு நல்லா வெந்துடும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்காதுங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் இப்போ நமக்கு வெந்துட்டு இவ்வளோதான். இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கிறதுனால நல்லா கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்புறம் சிக்கன் இது எல்லாமே நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி ரொம்ப சின்னதில்லை, கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாகவே பிடிச்சி எடுத்துக்கிடலாம். அப்புறமா இதை லைட்டாக உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படியே வடைக்கு நம்ம தட்டுவோம்ல அது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் உங்களுக்கு இது மாதிரி விரிசல் வந்துச்சுன்னா அதை கையால் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோதான். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி இது மாதிரி வடை போல் தட்டி எடுத்துக்கலாம். கையில் எதுவுமே ஒட்டாது. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், அப்புறமா ஒரே ஒரு முட்டையை நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிடுறேன். நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் உப்பு எதுவும் நான் சேர்க்கலை. எனக்கு கட்லெட்லேயே உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கட்லெட்டை எடுத்து இந்த முட்டையில் வச்சு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைடும் முட்டை படுற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கோம்ல அதுலேயும் கோட் பண்ணிக்கலாம். மேலே கீழே அப்புறம் சைடு எல்லாத்துலேயுமே பிரெட் கிராம்ஸ் நல்லா ஒட்டுற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி முட்டையிலையும் பிரெட் கிராம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போது இதை நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கட்லெட்டையும் உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லா கட்லெட்டையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடும் இதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே கட்லெட்டில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ 2 சைடும் வெந்துட்டு நான் இதை எடுத்துருதேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.